Hello friends, welcome to Shakthi's Knowledge Hub. Myself Dr. Sakthi Suganya. நம்மளோட இன்னைக்கு டிஸ்கஷனில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் எல்லா பிஸ்னஸ் நடக்கிற இடங்கள்லையும் நடக்குது, உபயோகப்படுத்தப்படுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு டேர்மை நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது என்னென்ன ஃபார்மில் வருது, என்னென்ன வடிவில் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவுட்லைனாக பார்க்க போகிறோம். இந்த டாபிக்குள்ளே வர ஒவ்வொரு ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செப்பரேட் டாப்பிக்காக ஒரு தனி சப்ஜெக்டில் படிப்போம். அந்த சப்ஜெக்டோட நேம் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ அதில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பற்றி தரோவாக எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பற்றி ஒரு குயிக் அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். An organization is a place where the group of people intentionally organized to accomplish a common or set of goals. The following are the type of business organization. Organization அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், அதாவது ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஃபார்ம் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அங்கே நடக்கிற ஒவ்வொரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியுமே வந்து காமனாக ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து நிறைய டைப்ஸில் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். First, sole proprietorship. These firms are owned by one person, usually the individual who has a day-to-day responsibility for running the business. Sole proprietors own all the assets of the business and the profit generated by it. They also assume complete personal responsibility for all of its liabilities or debts. In the eye of the law, you are one and the same with the business. ஸோ சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப். ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சன் மட்டும் ஒரு லெவல் ஆஃப் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அந்த டே டு டே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ஃபார்ம் ஆர்கனைசேஷன் என்னென்னா சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப். அந்த இண்டிவிஜுவல் மட்டும்தான் அங்கே ஓனர். அவங்க தான் அந்த பிஸ்னஸில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லா ரைட்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து ஒரு டெசிஷன் மேக்கிங்லேருந்து கம்ப்ளீட்டாக அந்த பர்சனுக்கு தான் பவர் அண்ட் கண்ட்ரோல் இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆகட்டும், லாஸ் ஆகட்டும், டெப்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே அந்த பர்சன் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ ஒரு காமனான ஒரு சட்டத்தின் அடிப்படையில் அந்த இண்டிவிஜுவல் ஓனர், அந்த சோல் ப்ரொப்ரேட்டரும் அந்த கம்பெனியும் சேம் அப்படின்னு தான் கருதப்படும். கம்பெனியும் அந்த பர்சனும் வேற இல்லை அப்படின்னு மாதிரி இருக்குது. செகண்ட், partnership. In a partnership, two or more people share ownership of the single business. Like proprietorship, the law does not distinguish between the business and its owner. ரெண்டாவது ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப். ஸோ இது காமனாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஒரு பர்சனுக்கு மேலே இன்னொரு பர்சன், 2 பர்சன் அல்லது அதுக்கு மேலான பர்சன்ஸ் வந்து ஜாயின் பண்ணி ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து பார்ட்னர்ஷிப் அப்படிம்பாங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்களுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிக்குவாங்க. ஸோ சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்பில் சொன்ன மாதிரி இங்கேயும் அந்த பிஸ்னஸ் பர்சனையும் பிஸ்னஸையும் செப்பரேட்டாக பார்க்கறது இல்லை, எல்லாமே ஒன் அண்ட் த சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. The partners should have a legal agreement that set forth how decisions will be made, profits will be shared, disputes will be resolved, how future partners will be admitted to the partnership, how partners can be brought out, or what step will be taken to dissolve the partnership when needed. So அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு நேச்சரில் வந்து ஒரு பிஸ்னஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு லீகல் அக்ரிமெண்ட் அல்லது ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர் லாஃபுல் டீட் வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த டீட் அல்லது அக்ரிமெண்ட்டுக்குள்ளே அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான அத்தனை விஷயங்களுமே அவங்க இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. யாருக்கெல்லாம் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸை எப்படி ஷேர் பண்ணணும், ஒரு ப்ராப்ளம் அல்லது டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணுவோம், ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது பார்ட்னர்ஸ் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர், இல்லை யாராவது வெளியே போகணும் அப்படின்னா என்ன ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும், இல்லை பிஸ்னஸே வேண்டாம் பார்ட்னர்ஷிப்பையே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே டீட்டெயில்டாக அவங்களோட அந்த லீகல் அக்ரிமெண்ட்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதன்படி தான் ஃபாலோவும் பண்ணணும். Third form of business organization, corporation. A corporation chartered by the state in which it is headquarters and is considered by the law to be unique entity, separate and apart from those who owned it. A corporation can be taxed, it can be sued, it can enter into contractual agreement. The owners of the corporations are its shareholders.
The shareholders elect the board of directors to oversee the major policies and decisions. Corporation have a life of its own and does not dissolve when ownership changes. கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு நிறுவனம், ஒரு தொழிலுக்காக துவங்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதை யார் வேணாலும் ஓன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு பர்சன் ப்ரைவேட்டாகவும் உள்ளே வரலாம், இல்லைன்னா அதில் வந்து கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸும் இருக்கும். அதனால் எப்படி பார்ட்னர்ஷிப்லேயும் சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்லேயும் ஓனரும் பிஸ்னஸும் வெவ்வேறு அப்படின்னு இல்லாமல் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த இண்டிவிஜுவலும் அந்த பிஸ்னஸும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கார்ப்பரேஷன்ஸ்க்கு வந்து அந்த டேக்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது லீகல் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சூ பண்ணலாம், அதாவது கேஸ் ஃபைல் பண்ணுறது அந்த மாதிரி நடக்கலாம். அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட்டும் போட்டுக்கலாம். இன்கேஸ் அவங்களோட பிஸ்னஸ் நேச்சரில் ஏதாவது ஒரு ஜாப் ஒர்க் மாதிரி போக வேண்டி இருக்குது, இல்லாட்டினா அவங்களோட கம்ப்ளீட் பிஸ்னஸே வந்து ஒருத்தர்னால பார்த்துக்க முடியாத பட்சத்தில் கான்ட்ராக்ட் பேசிஸில் போகலாம் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்கள வந்து அந்த மாதிரியான நேச்சர் ஆஃப் ஓனரை வந்து ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்லேருந்து போர்ட் ஆஃப் டைரக்டர் ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எலெக்ஷன் அப்படி கண்டக்ட் பண்ணி அதுலேருந்து அந்த பர்சனை வந்து டிசைட் பண்ணுறாங்க. அந்த போர்டில் இருக்கிற அந்த லீகல் பர்சன்ஸ் தான் எல்லா டெசிஷன்ஸுமே எடுக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் ஃபுல் பவர் அண்ட் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்லேயோ இன்கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்லேயோ எப்படி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க டிசால்வ் பண்ணுறாங்க பிஸ்னஸை அப்படின்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் எண்டுக்கு வருது, பிஸ்னஸும் எண்டுக்கு வந்துடும். ஆனால் இன்கேஸ் ஆஃப் கார்ப்பரேஷன் அப்படின்னா ஓனர்ஷிப் மாறும்போது ஓனரோட டைட்டில் மட்டும்தான் மாறுது. ஆனால் அந்த கம்பெனி வந்து அப்படியே லைஃப் லாங் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. கம்பெனிக்கு எந்த விதமான ஒரு டிசால்விங் சுச்சுவேஷனும் வர்றதில்லை. அடுத்த ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி. ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் ஷேர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இப்போ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஈவன் அட் ப்ரெசண்ட்டாக ரீசெண்டாக மொபைலெல்லாம் கூட அந்த ஸ்டாக் பர்ச்சேஸ், இந்த ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் ரீசெண்டாக நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுவும் ஒரு வேஸ்டான ஏரியா தான். ஷேர்னா என்ன, ஸ்டாக்னா என்ன, ஷேர் மார்க்கெட் எப்படி இயங்குது, அங்கே ஒவ்வொரு ஸ்டாக் ஷேர்ஸை வந்து எப்படி வேல்யூ பண்ணுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னும் செப்பரேட்டாக டீட்டெயிலாக நிறையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். Limited financial resources and heavy burden of risk involved in both of the previous form of business organization has led to the formation of the joint stock company. These have a limited dilutives. So பார்ட்னர்ஷிப் ஆகட்டும் இல்லாட்டினா சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் ஆகட்டும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பல்காக இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா ஃப்யூச்சரில் ஹெவியாக பண்ணணும் அப்படிங்கும்போது சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் இந்த மாதிரியான ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிக்கு டிஃபிகல்ட்டிஸ் கிடையாது. ஏன்னா ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க கம்பெனிலேருந்து ஒரு பகுதி. எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh ரூபி ஒரு ஒர்த்து அந்த மாதிரி தேவைப்படுது, இல்லாட்டினா அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான வேல்யூ இவ்வளோ வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த என்டையர் அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாத பட்சத்தில் யாரெல்லாம் வந்து அந்த மெம்பர்ஷிப்குள்ளே வர்றாங்க அல்லது யாரெல்லாம் வந்து அந்த ஷேரை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பாசிபிளாக இருக்கோ அவங்க எல்லாத்தையுமே வந்து ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு மெம்பருமே வந்து அந்த கம்பெனிக்குள்ளே ஒரு பார்ட்டாக மாறுறாங்க. The capital is raised by selling the shares of different values. ஒவ்வொரு ஷேர்ஸும் ஒவ்வொரு வேல்யூவில் செல் பண்ணுறாங்க. The person who purchased the share is called as the shareholder. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், அப்படி ஒவ்வொரு ஷேரையும் வாங்குறவங்களுக்கு பேர் ஷேர் ஹோல்டர். The managing body known as the board of director. ஸோ சோல் ப்ரொப்ரேட்டர் பார்ட்னர்ஷிப்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைட்டில் இருக்கும், அவங்களுக்கு உண்டான ரைட்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அந்த ஆர்கனைசேஷனோட என்டையர் இதையும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க. முக்கியமான டெசிஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் எடுப்பாங்க. இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படிங்கிறது வந்து நிறைய கேட்டகரியில் வருது. அதில் நம்ம ப்ரைமரியாக பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப். ஒன்று வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, இன்னொன்று பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. This type of company can be formed by 2 or more person. The maximum number of members is limited to 50. In this, transfer of share is limited to members only. The government also does not interfere in the working of the company. In case private limited கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபார்ம் பண்ணுறதுக்குண்டான ரெகுலேஷன் அண்ட் பேசிக் ரூல் என்ன அப்படின்னா மினிமம் 2 person இருக்கணும் அல்லது அதுக்கு மேலே இருக்கலாம். மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 members தான் இருக்கணும். ஸோ மினிமம் 2 person, மேக்ஸிமம் 50 persons இருக்கலாம். அவங்களுக்குள்ள மட்டும்தான் ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ண முடியும். டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இல்லை எந்த ஆஸ்பெக்டாக இருந்தாலும் பிஸ்னஸ்க்கு உண்டான எல்லா விஷயமே அந்த 2 பேர்த்துலேருந்து 50 பேருக்கு உண்டானதில் தான் வந்து அவங்க நடத்தணும், முடிவு எடுக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் கூட இதுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நேச்சர் ஆஃப் பிஸ்னஸை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி.
It is one whose membership is open to the general public. The minimum number required to form such a company is 7, but there is no upper limit. Such companies can advertise to offer its share to the general public through the prospectus. These public limited company are subject to great control and supervision. So private க்கு எப்படி 2 to 50 members தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரெகுலேஷன் இருக்கோ, அதே மாதிரி பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது வந்து மினிமம் 7 members கொண்ட ஒரு டீமாக ஆரம்பிக்கணும். மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டட். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ ஜென்ரல் பப்ளிக் யார் வேணாலும் இந்த மாதிரியான கம்பெனியில் ஷேர் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஈவன் நீங்களும் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஷேர் பர்ச்சேஸ் பண்ணலாம், நானும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இப்படி நம்ம ஒன்ஸ் ஷேர் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுடைய நேம் என்ன அப்படின்னா ஷேர் ஹோல்டர். ஸோ அந்த இன்ட்ரொடக்ஷனில் பார்த்த மாதிரி அதே மாதிரி அந்த ஷேர்ஸை வந்து அவங்க ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் மூலமாக இஷ்யூ பண்ணுறாங்க. ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறதும் ஒரு செப்பரேட் டாபிக், அதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த மாதிரி பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் வந்து அவங்களோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே வரும். நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பப்ளிக் கார்பரேஷன். A public corporation is wholly owned by the government, central or state. It is established usually by the Special Act of Parliament. Special statute also prescribe its management patterns, power, duties, jurisdiction. Through the total capital is provided by the government, they have a separate entity and enjoy independence in matters related to appointments, promotions, etc. பப்ளிக் கார்பரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா முழுக்க கவர்மெண்ட்டின் கண்ட்ரோலின் பேரில் கவர்மெண்ட்டோட ஓனர்ஷிப் பேசிஸில் ரன் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ பப்ளிக் கார்பரேஷன் இது வந்து எய்தர் சென்ட்ரலில் இருக்கலாம், இல்லைனா ஸ்டேட் ஆஸ்பெக்டோட ரெகுலேஷன் கீழே வரலாம். அது எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பார்லிமெண்ட்டோடைய ஸ்பெஷல் ஆக்ட் ஏதாவது ஒன்று எனாக்ட் பண்ணும்போது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கு கம்ப்ளீட்டாக அதோட பவர், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு கீழேயும் அதுக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த கவர்மெண்ட் சொல்கிற அந்த பர்டிகுலர் பப்ளிக் கார்பரேஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்டுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கீழே தான் இயங்கணும். ஆனால் அப்பாயின்மெண்ட், ப்ரொமோஷன் அந்த மாதிரியான சில விஷயங்கள்ல அவங்களுக்கு இண்டிபெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் ரைட்ஸும் இருக்குது. ஸோ இதுதான் பப்ளிக் கார்பரேஷன். அடுத்த ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் கம்பெனிஸ். State enterprises can also be organized in the form of joint stock company. A government company is any company in which of the share capital is held by central government or partly by the central government and partly by one or more state government. It is managed by the elected board of directors, which may include private individuals. These are accountable for its working to the concerned ministry or department, and its annual report is required to be placed every year on the table of parliament or the state legislature along with the comment of government to concerned department. ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸ் அப்படிங்கிறது ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரியே அந்த பேசிஸில் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் பிஸ்னஸ். கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல், எய்தர் கம்ப்ளீட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கும், இல்லைன்னா பார்ஷியலாக இருக்கும், இல்லைன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன் ஆர் மோர் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபியரன்ஸ்குள்ளே அது ஃபார்ம் பண்ணப்படும். பட் ப்ரைவேட்டாக இல்லாமல் பப்ளிக்காக ஃபார்ம் பண்ணுற ஒரு இது. இங்கேயும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை வந்து எலெக்ட் பண்ணி தான் கொண்டுட்டு வர்றாங்க. ஸோ ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவல் யாராக கூட இருக்கலாம். ஸோ ஈவன் ப்ரைவேட் இண்டிவிஜுவலாக கூட இருக்கலாம், அதாவது ஜென்ரல் பப்ளிக்லேருந்து கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ரோல் ஆஃப் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணும்போது அவங்க அத்தனை பேருமே வந்து அந்த கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்ரி இயர் வந்து ஆனுவல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஆனுவல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது அந்த கம்பெனி, அதாவது அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் த்ரூ அவுட் த இயர் அந்த என்டையர் இயரில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு, பிஸ்னஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ், பாசிட்டிவ்ஸ் லைக் ப்ராஃபிட், லாஸ், அந்த டிரான்சாக்ஷன்ஸ், இந்த மாதிரியான எல்லா விஷயமே ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி எவ்ரி இயர் வந்து சப்மிட் பண்ணோம். யாருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு, இல்லாட்டினா ஸ்டேட் லெஜிஸ்லருக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இருந்துச்சு கவர்மெண்ட்டின் சார்பாக அப்படின்னா அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி அந்த மாதிரியான ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும். அடுத்த ஒரு சின்ன டாபிக் என்ன அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்விரான்மெண்ட், அதாவது நம்மளுடைய சுற்றுப்புறம், சுற்றுச்சூழல், நமக்கு சுற்றி இருக்கிறவங்க, நம்மளோட பிஸ்னஸில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்புடையவங்களாக தான் வந்து என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொன்னால் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதாவது நிறைய சோர்சஸ் ஆஃப் பீப்புள் அல்லது நிறைய சோர்சஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து பேசிக்காக கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா இன்டர்னல் என்விரான்மெண்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். அது என்னென்னு பார்க்கலாம். இன்டர்னல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்.
The internal environment is the environment and it has a direct impact on the business. This internal factor are generally controllable because the company has the control over these factors. It can be altered or modified these factors. The internal environmental factors are resources, capabilities and culture. இன்டர்னல் அப்படிங்கிறது வித்தின் தி ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நேரடியாகவும் டைரெக்டாகவும் ரெகுலராகவும் ஒரு கான்டாக்ட்லேயும் இம்பேக்ட் கொடுக்குற மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து இன்டர்னல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், இல்லை அங்கே ஆர்கனைசேஷனுக்கு சேர்ந்த எந்த ரிசோர்ஸஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு நேரடியாக அல்லது ரெகுலராக கனெக்டில் இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். It refers to the environment that has an indirect influence on the business. The factors are uncontrollable by the business. Two type of external environment are micro and macro. ஸோ எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியில் மறைமுகமாகவோ அல்லது ரொம்ப தொலைதூரத்துலேருந்து அல்லது ரொம்ப ரேராக கான்டாக்ட்லேயோ கனெக்ட்லேயோ பிஸ்னஸ்குள்ளே இருக்கிற ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸை வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அன்கண்ட்ரோலபிள். இன்கேஸ் இன்டர்னலில் வந்து எம்ப்ளாயீஸ் அப்படின்னா நம்மளோட கண்ட்ரோல்குள்ளே இருப்பாங்க, கஸ்டமர் அப்படின்னா நம்மளோட கண் பார்வைக்கு வர்றவங்களாக இருப்பாங்க. மேபி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் தான் டீவியேட் ஆகும். ஆனால் அன்கண்ட்ரோலபிளாக வர்ற மாதிரி ஏதாவது நேச்சுரல் கெலமேட்டிக்ஸாக இருக்கலாம், பிஸ்னஸ்க்கு சம்மந்தமான பிஸ்னஸ்க்கு மறைமுகமாக தொடர்புடைய பல விஷயங்கள், கவர்மெண்ட் பாலிசி இல்லைன்னா எக்ஸ்டர்னல் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ அதை எகெயின் எப்படி கிளாஸிஃபை ஆகுதுன்னா மைக்ரோ என்விரான்மெண்ட் அண்ட் மேக்ரோ என்விரான்மெண்ட். இது எல்லாமே வந்து அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்டில் இன்னுமே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட இன்னைக்கு டிஸ்கஷன் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது queries அல்லது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா மெயில் மூலமாகவோ அபவுட் பேஜில் கொடுத்துருக்குற மெயில் ஐடி மூலமாகவோ எங்களுக்கு கன்வே பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பை.